நான் தான் பாடுவேனா தெரியாது. ம் ஸ்ரீதர் சார் என்ன சொல்கிறாரு, சுசிலாமா பாடணுன்னு. சுசிலாமா பாடணுன்னாக்கா எம்எஸ்சி சொல்லிட்டாரு, நான் வேறு டியூன் போட்டுடுவேன். ஓ, டியூனை வேறு மாற்றுவேன். நான் சுசிலா பாட்டோம், நான் இந்த டியூன் தரமாட்டேன். இந்த டியூனுக்கு இந்த டியூன் பாடணுன்னா இந்த எஃபெக்ட் வரணும்னா ஈஸ்வரி தான் பாட முடியும், அவளால் தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. அந்த பாட்டு, இந்த பாட்டு வேற இப்போ கூட யாராவது எடுத்தாலும் கூட பாட முடியாது. ஒருத்திக்கிட்டத்தான் என்ன இருக்குன்ற டேலண்ட் எனக்கு தெரியும். என்கிட்ட என்ன இருக்குன்னே எனக்கே தெரியாது. அவர் என்னென்னவோ டேலண்ட் கொண்டுறாரு. ஒரு பாட்டுக்கு ஒரு அவருடைய சிந்தனை வேற. ஆமா, அது என்ன தெரிஞ்சிச்சோ தெரியாது. அப்ப இந்த பாட்டை பாட வச்சாரு. அந்த பாட்டு துடித்து எழுந்ததே, கொதித்து சிறந்ததே, கதை முடிக்க நினைத்ததே, நில்லுங்கள் நிமிர்ந்து நில்லுங்கள், சொல்லுங்கள் துணிந்து சொல்லுங்கள். ஃபேண்டாஸ்டிக். மணி 1 மணி ஆச்சு. வித் வாய்ஸ் அப்படின்னாங்க. வாய்ஸில் ஒரு தடவை நான் பாடிட்டு இருக்கும்போது ஸ்ரீதர் வெளியில் வந்துட்டார். எம்எஸ்விக்கும் ஸ்ரீதருக்கும் ஏகலடாய் சண்டை. என்ன சண்டை போடுறாங்க, இது நம்ம கையை விட்டு இந்த பாட்டு போகுது போல் இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துடுச்சு, டவுட்டு. அப்போது இல்லை நான் சொல்கிறதா நீ செய்யணும் அப்படி இப்படியே கேட்டு நான் இன்னொரு முந்திரி கொட்டை, எனக்கு எம்எஸ்சி வச்ச பேரே முந்திரி கொட்டை. அவங்க என்ன பண்ணா ஓடி போயிட்டு என்ன கேட்குறாரு அண்ணா, ஸ்ரீ அண்ணா என்ன கேட்குறாரு அப்படின்னு கேட்டேன். கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார், ஈஸ்வரி இந்த எஃபெக்டை நீ கொடுத்து லாலாலூ இது வருது, முதல்ல அந்த இது கொடுத்துருவாங்க, லாலாலூ லா 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 பட்டத்து ராணி அங்கேருந்து எடுக்கணும். இவ்வளவும் பாடி இந்த பாட்டு எடுக்கணும், ஹம்மிங் பாடி இது எடுக்கணும், நீ தான் பண்ணே நீ தான் எடுக்கணும் அப்படின்னாரு. அதுக்கு என்ன நான் பாடிடுறேன்னுட்டேன். யாருக்கு எம்எஸ்வி ஐயோ வயிறெல்லாம் சொல்லிக்கிடும் ஸ்ரீ, அவருக்கு வயிறெல்லாம் நோவும் எப்படி தெரியுமா, அப்படியாக்கா எப்படியா கண்ணு ஒன்றும் இல்லை நான் பாடுவேன் அப்படின்னுட்டேன். வெரி குட். நான் பாடுவேன், என்னென்ன எஃபெக்ட் எங்க எல்லாம் தெரியுமா உனக்கு, நான் தான் ரூம்லேருந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்கேனே, வாய்ஸ் ரூம்லேருந்து இதெல்லாம் நோட் பண்ணியிருக்கேன், எங்கெங்கே எது வரும்னு எனக்கு தெரியும், நான் பாடிடுவேன்ட்டு. ஒரே டேக் தம்பி. ஓகே, ஃபுல் சாங். வாவ். உடனே ஹிந்தி தர்த்தின்னு எடுத்தாங்க. தர்த்தின்னு வந்து அங்கே போய் சங்கர் ஜெயகிருஷ்ணன் மியூசிக், அங்கே போய் அவங்களுக்கு இந்த பாட்டை போட்டு காமிக்கல. சரி, இந்த பாட்டை போட்டு காமிக்காம இதை போல ஒரு பாட்டை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சிச்சுவேஷன் சொல்லிட்டாங்க. லதாமா எல்லாத்தையும் கேட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு இந்த எஃபெக்ட் எல்லாம் கொடுக்க வராது, வெறும் பாட்டு தான் நான் பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேற யாரோ அந்த எஃபெக்ட், அந்த அம்மா பாட்டு எல்லாம் முடிச்சிட்ட உடனே அப்போ ஒரிஜினல் சாங்கை போட்டு லதாஜி கிட்ட காமிக்கிறாங்க. காமிச்ச உடனே அந்த அம்மா அப்படியே அசந்து போய், யார் இந்த பாட்டு பாடினது, அவங்களுக்கு என்ன வயசு, எப்படி பாடினாங்க அவங்க, எப்படி அவங்க யார் அதுன்னு, இதுக்குன்னே சென்னைக்கு வந்து அவங்க என்னை பார்த்துட்டு போன அந்த ஃபோட்டோ இன்னும் என் வீட்டில் இருக்கு. பிரமாதம் அக்கா. அதாவது நாங்கள் எல்லாம் ஒரு கிரேட் சிங்கர், இந்தியா பெருமைப்படக்கூடிய கிரேட் சிங்கர் லதா மங்கேஷ்கர் அவர்கள் பார்க்கணுன்னு எத்தனை வாட்டி ட்ரை பண்ணாங்க, எத்தனை சிங்கர்ஸ் அவங்கள மீட் பண்ணுறதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு பாடகி உங்களை வந்து பார்த்துட்டு போனாங்கன்ற பெருமை, அதுவே பெரிய அவார்டு அக்கா. அதே போல் ஹம்மிங், வெறும் ஹம்மிங் வச்சு எவ்வளோ பெரிய ஹிட் ஆயிருக்கு அந்த சாங்ஸ். ஹம்மிங்லேயே நீங்க ஃபுல் ஹம்மிங் பாட்டுனாக்கா முதல்ல வந்தது சரிங்க ஆலய மணி தான். வா வா, வாட் a beautiful song.